வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். இனி வெட்கப்பட மாட்டீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால அவர் கொடுக்கிற நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஒரு பக்தன் அருமையாய் ஜெபம் செய்கிறார். நீங்க அந்த ஜெபத்தை செய்யணும். இனிமே என் வாழ்க்கையில தீங்கை காண மாட்டேன், நன்மையும் தேவ கிருபையும் என்னை தொடரும், என்ன கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை அற்புதமாய் நடத்துவார்னு விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது வாழ்க்கையில் அந்த நன்மை நடக்கும் நீ விசுவாசித்து அதை சொல்லி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்துல இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அது அப்படியே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, வேத புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நான் மரணத்தை காணாதபடி, நான் சாவை காணாதபடி பிழைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று. ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு வியாதியஸ்தர் பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனத்தை பார்த்தார். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய விவரிப்பேன் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரித்தார். பாருங்க, வியாதி மாறி சுகமாகி எழும்பிட்டார். அதே மாதிரி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். தகப்பனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதை விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதத்தை இந்த மகனுக்கு மகளுக்கு செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.